வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் மேங்கோ பானிபூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு வித்தியாசமான பானிபூரி, ஸ்பைசி பானிபூரியும் செஞ்சு காமிக்க போகிறேன், ஸ்வீட் பானிபூரியும் செஞ்சு காமிக்க போகிறேன். மாம்பழம் அண்ட் மாங்காயில் வச்சு இந்த பானிபூரி நான் தயார் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ரெசிபியின் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் பண்ணுவோம். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். நம்ம முன்கூட்டியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து ரெடியாக வச்சிட்டோம்னா இந்த பானிபூரி தயார் பண்ணுறது ஈஸி. நான் வந்து ரெடிமேட் பானிபூரி நான் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த பூரி வந்து ரெகுலராக கடையில் கிடைக்கிறது. ஸோ அதே பூரி வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். மாம்பழம் வந்து 2 மாம்பழம் நல்லா தோலெல்லாம் உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்து சின்ன பீஸஸாக கட் பண்ணி அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கடையில் கிடைக்கிறது, அது 2 கலர் நான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுக்குப்பொடி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், பொடியாக வந்து முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதான் ஸ்வீட் பானிபூரிக்கு தேவையான பொருட்கள். ஸ்பைசி பானிபூரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சை மாங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, புதினா இலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு, ஓமப்பொடி, பூந்தி, நம்மளுக்கு ரெகுலராக இதெல்லாம் கடையில் கிடைக்கிறது. 2 உருளைக்கிழங்கு வச்சு நல்லா தோலெல்லாம் உரித்து பொடி பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன். சீரகத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து இந்த ஸ்பைசி பானிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்லிங்க்கு வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா தூள், சீரகத்தூள் வந்து பொட்டேட்டோ ஃபில்லிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து வீட்டில் ஈஸியாக நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாம், ஈஸியாக வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏற்கனவே வந்து நான் இந்த டேமரிண்ட் ஸ்வீட் சட்னி காமிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த டேமரிண்ட் ஸ்வீட் சட்னி கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன். அந்த புளி சட்னி நீங்கள் செஞ்சு முன்கூட்டியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி சாட் ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட் பானிபூரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து அதை அசம்பிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாம்பழம் ஜூஸ் தயார் பண்ணிக்க போகிறேன். மாம்பழத்தை வந்து ஒரு மாம்பழம் எடுத்துக்கினாங்க. நான் வந்து 2 மாம்பழம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. நான் வந்து ஒரு மாம்பழம் வந்து மிக்சியில் சேர்த்துக்கினேன். அதில் வந்து கொஞ்சமாக சுக்குப்பொடி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கினேன். மாம்பழத்தை செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தாக்கா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. ஸ்வீட் இல்லை கொஞ்சம் சப்புன்னு இருந்தாக்கா மாம்பழம், அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அடித்து ஜூஸ் வந்து தயார் பண்ணிக்கணும். மாம்பழம் எப்போவுமே ஜூஸ் நம்ம தயார் பண்ணதும் அது வந்து திக்காக இருக்கும். எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த மாம்பழம் ஜூஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாம்பழம் ஃபில்லிங் நான் தயார் பண்ண போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் மாம்பழத்தை சேர்த்துக்கினேன். அதில் வந்து இந்த டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கினேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை பழம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சுக்குப்பொடி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இந்த மேங்கோ ஃபில்லிங் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த சுக்குப்பொடி கொஞ்சம் அந்த ஏலக்காய் தூளெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருந்தாக்கா அது டேஸ்ட் நல்லா கூடும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாம்பழம் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்பைசி, அதாவது நல்ல காரமான பானி வந்து தயார் பண்ணணும். பச்சை மாங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன் மிக்சியில். அதில் வந்து மசாலாவும் சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், சாட் மசாலா தூள், சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கினேன். இந்த சட்னி தாங்க நம்மளுக்கு பானிக்கு நம்ம யூஸ் பண்ணணும். எப்போவுமே எல்லா பானி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு சட்னி ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து நம்ம தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணணும். இப்போ அந்த சட்னி அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்.
இதில் எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய புளிப்பாக இருக்கும், ஏன்னா பச்சை மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். தண்ணி வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கலந்துக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி வந்து கலந்து அதை டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும். கொஞ்சமாக அந்த புளி சட்னி கூட சேர்த்துருக்கேன், உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது நம்ம வந்து சில்டாக சர்வ் பண்ண நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கோல்டாக ஒரு பானி நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கிறேங்க. உருளைக்கிழங்குல வந்து நான் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக அந்த சீரகத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக அந்த புளி சட்னி சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்து எல்லா சாட் கடையிலையும் செஞ்சு அவங்க ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு ஒத்தென்டிக்கான ஒரு ஃபில்லிங்னு சொல்லலாம். நிறைய ரெசிபீஸ்க்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபில்லிங் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு இந்த ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு உருளைக்கிழங்குல. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த மாம்பழம் சர்வ் பண்ண போகிறேன். மாம்பழம் ஜூஸ் வந்து ஒரு சின்ன கிளாஸில் சர்வ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்பைசி பானிபூரி கூட அதே மாதிரி சின்ன கிளாஸஸில் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ஸ்பைசி பானிக்கு வந்து நம்ம கொஞ்சம் மேலே பூந்தி தூவி சர்வ் பண்ணணும். அதுக்கு தான் பூந்தி தேவைப்படும்னு சொன்னேன். சால்ட் பூந்தி நம்ம தேவைப்படும். இப்போ வந்து அந்த ஸ்பைசி பானிக்கு மேலே வந்து சால்ட் பூந்தி தூவி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மாம்பழம் பானிக்கு வந்து மேலே கொஞ்சமாக புதினா இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த பானிபூரி வந்து இந்த பூரியை வந்து உடைச்சி உள்ளே நான் வந்து உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வச்சு கொஞ்சமாக அந்த சேவு ஓமப்பொடி தூவி பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் உள்ளே சேர்த்து நம்ம இது வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் ஃபில்லிங் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பானி ரெசிபி நான் காமிச்சிருக்கேங்க இன்னைக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வீட்டில். நான் வந்து தோத்தாபுரி மேங்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கிளிமூக்கு மாங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இயர் ரவுண்ட் அந்த கிளிமூக்கு மாங்காய் கிடைக்கிறது நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து செய்யலாம். இப்போ நான் ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் கொஞ்சமாக அந்த எலுமிச்சம்பழம் சாறு வந்து அந்த பானிபூரியில் புழிஞ்சு நான் இது சர்வ் பண்ணியாச்சு. ரொம்பவே அருமையாக இருந்தது. எங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த பானி அந்த பூரி உள்ள சேர்த்து நம்ம வந்து சாப்பிடணும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த மழை காலத்துக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். வீட்லேயே வந்து ஹைஜீனிக்காக நம்ம தயார் பண்ணுறது தொட்டு அது ஒரு நிம்மதி வேறு. ஸோ இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி வந்து இங்கிலீஷில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வீடியோவோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பானி வந்து ஸ்பைசி பானிபூரி வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து வந்து நான் மாம்பழம் பானிபூரி செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து டெசர்ட் பானிபூரி. நீங்கள் வந்து பெரிய விருந்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா இந்த வெறும் இந்த டெசர்ட் பானிபூரி கூட நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டார்டர் ஐட்டம். இப்போ அந்த பானிபூரி உள்ள வந்து அந்த பூரி உள்ள வந்து நான் அந்த ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த மாம்பழம் ஃபில்லிங் உள்ளே சேர்த்து நான் அந்த மாம்பழம் ஜூஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். இது எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பூரியை சாப்பிட்டுடணும். நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த மாம்பழம் ஜூஸை குடிக்கணும். ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் அந்த மாம்பழம் பானிபூரி மேலே கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் அண்ட் சர்க்கரை தூள் வந்து மேலே தூவியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா பிரமாதமாக வந்தது. 2 ரெசிபியும் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் இந்த மாம்பழம் பானிபூரி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. சோஷியல் மீடியாவில் கூட என்னை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பானிபூரியும் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.